நெஞ்சம்ன்றது மனம், மனம்ன்றது மனம். மனம் செய்கிற செயலெல்லாம் பொய்யான செயலை தான் நம்பி செய்துங்கிறது. சரிங்க ஐயா. ஆனால் இந்த பொய்யான செயலுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த இறைவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒவ்வொரு காரியமும் செய்துங்க, மனசார செய்துங்க, என் குடும்பத்துக்கு உதவிச்சுங்க, என் குழந்தைக்கு உதவிச்சுங்க, என் பிள்ளைக்கு. இந்த பொய்ப்பொருளுக்கு தான் இந்த மனம் செய்ய முடியாதுமே தவிர மெய்ப்பொருளுக்கு செய்ய முடியாது. அந்த மெய்ப்பொருளுக்கு செய்யாததால இது பொய்யான மனம், இது உண்மை இல்லை, இது அழிய போகுது. உடல் அழிய போகுது இல்லையா? உடல் அழியும் போது மனம் அழிஞ்சு போகுது இல்லையா? அப்ப இது மனம் பொய் தானே, என்னுடைய செயல் பொய் தானே, மெய்யான செயலை நான் செய்யலையே, மெய்யான பொருளை நான் துதிக்கலையே அப்படின்னு மாணிக்கவாசகர் வருத்தப்படுறார் இந்த உலக விஷயங்களை பார்த்து. அப்போ மெய்யான பொருளை துதிக்கணும், மெய்யான பொருளை வழிபடணும். அதுதான் உன் காலத்துக்கு வரப்போற விஷயம். இது எல்லாமே இப்போ உன் மனைவி, இது யாருங்க, என் பொண்டாட்டிங்க, எத்தனை நாளைக்கு இருக்க போறா, நாளைக்கு கொரோனா வந்துன்னா செத்துப்ப போறா. இது யாருங்க, என் கணவருங்க, நாளைக்கு கொரோனா வந்து இவர் சாக போறாரு. இப்போ மனைவி என் கணவனை ஒன்றாக போறோம். எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வாழ்ந்தாங்க, 2 பேரும் சேர்ந்தோம், 2 பேரும் பிரிய போறோம். ஆனால் கடவுள் ஒன்று விட்டு பிரிவானா? அப்போ பொய்யான காரியத்துக்கு தானே செயல் செய்துன்னு இந்த இவ்வளோ நாள். மெய்யான பொருளுக்கு ஒண்ணுமே செய்யலையே, அதை யோசிக்க கூட இல்லையே. அதனால வருத்தப்பட்டு இந்த மக்களை பத்தி சொல்றாரு. பொய் தான் அவர் சொல்றாரு. நான் எதுக்கும் அஞ்சேன், பேய் வந்தால் அஞ்சேன், பிசாசு வந்தால் அஞ்சேன், கொடூரமானவன் கத்தி கொண்டு வந்தால் அஞ்சேன். ஆனா கடவுளை எவன் கை தொழுறானோ அவனுக்கு அஞ்சி அவன் கால் ஒட்டு வணங்குவேன்றாரு. உலகத்துல நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்டா, எது வந்தாலும் பயப்பட மாட்டேன்டா. ஆனா கடவுளை எவன் அஞ்சு கையால தொழுகிறானோ அவன் காலடியில நான் கிடப்பேன்டான்றான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட தூய்மையான பக்தியை பண்ணணும், தூய்மையானவனுக்கு அடிமையா இருக்கணும். ஆனால் நம்ம செய்யற செயல்லாம் இப்ப மெய்வாய் கண் மூக்கு செவி. இப்ப மெய்யினா என்ன அர்த்தம்? மெய்யின்னா உண்மை அறிதல், உண்மைன்னு அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம். அப்போ இந்த உண்மையான பொருள் நிக்கலையே, செத்து போகுது, மண்ணுக்கு போயிடுது. அது எப்படி அது உண்மைன்னு சொல்றோம் நம்ம? அப்ப நம்ம பொய் தானே சொல்லிக்கின்னு இருக்கிறோம். அப்போ இந்த மெய் யாருக்கு? இது மெய். அஞ்ஞானிக்கு மெய் அடையாள பொருள். மெஞ்ஞானிக்கு இந்த அடையாள பொருள் மெய் இல்ல, உள்ளகிற உயிர் மெய். அதனால அவன் சொன்னான் மெய்ப்பொருள் உள்ள இருக்குதுடா, பொய்ப்பொருளை தேடி திரியிறியடான். அதனால சொன்னான் மெய்வாய் கண் மூக்கு செவின்ட்டான். இது 5 அழிய போற பொருள், உலகிற பொருள், அழியா பொருள்ரா. அது மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள். அதனால சொன்னான் காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. உளுத்த நரம்பையும் உளுத்த சதையையும் வெளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா, நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னு அவன் மகான் சொன்னான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இது மெய்ப்பொருள்னு. அப்போ நம்ம செயல் இந்த உலக விஷயத்துல செய்யறதெல்லாம் பொய்ப்பொருளை செய்துங்கிறோம். ஆனா நமக்கு தோற்ற பொருளை தான், அதனால அதை உண்மைன்னு நம்புறோம். எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, தண்ணி இருக்குதுங்க, அப்ப தாகம் எடுக்குதுங்க, போனா குடிக்கலாம்னா அது காணல் நீர். அப்போ அண்ணாண்டு தெரியுது தண்ணி. இந்த வாழ்க்கையே காணல் நீர் மாதிரி தான் வாழ்ந்துன்னுக்கிறோம், எதுவுமே மெய் இல்லை. ஆனா மெய்யை நம்ம தேட மறந்துடுறோம். காரணம் ஆசை என்ற மாயை மறைச்சிடுது. அதனால சொல்றாரு இல்ல பொய்யா இருப்பதுப்பா. அப்பா உன்ன மாதிரி அப்பனே உலகத்துல இல்லைன்றான். உன் உதவி தேவைப்படுற வரைக்கும், உன் உதவி தேவைப்பட்ட போயா ஓரமா போய் உட்காரியா, எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும்ன்றான். பொய்யா போட்டானே. உன் மனைவி கையில ஒரு பண்டலா சம்பாதிச்சுன்னு போய் கொடுத்தா என் புருஷன் மாதிரி உலகத்துல யாருக்குங்க புருஷன் கிடைப்பான்றான். காசு கொடுக்காத போனா கட்டத்து நிக்கிற வீட்டு பக்கம் திரும்பாதுறான்றல. அப்ப எல்லாமே பொய்யா தானே போய் நிக்குது. கண்டிப்பா இது நம்ம உணர்றது இல்ல. நமக்கு எப்பெல்லாம் அது சாதகமாகுதோ இதெல்லாம் உண்மையை நம்பிக்கிறோம். இது எல்லாமே பொய் வாழ்வு. அதனால சொன்னான் நந்தவனத்திலே ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. தாயினுடைய கர்ப்பம் நந்தவனமா, அதுல 10 மாசம் 4, 6, 10 மாசமா உருவாச்சான். உருவாயி இந்த உலகத்துக்கு வந்து ஆடாத ஆட்டம் ஆடி ஒரு நாள் படுக்கையில பட்டுக்குச்சான். என்ன பயனு? ஒரு பயனும் கிடையாது. பொய்யான வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தோம்.
மெய்யான வாழ்க்கையை வாழ தெரியாம போயிடுச்சு. தெரியாம போயிடுச்சு. இதை தான் ஒவ்வொரு மகான்களும் சொன்னோம். அதான். மகா மேருன்றது உன் தலையில இருக்குது, நீ அதுக்கு பூஜை பண்ணணும். இப்போ கிரிவலம் போறாங்க தெரியுமா, கிரின்னா தலைன்னு பேரு. கிரின்னா தலை, மண்ணுக்கு மலை தலை, உனக்கு உன் தலை, இதுதான் கிரி. இந்த கிரியை சுத்தணும், இதை சுத்த முடியல, சுத்த முடியாதால மலையை போய் சுத்திங்கிறாங்க. ஏதோ ஒன்று அந்த பாதையில் இருக்கிறாங்க, சந்தோஷம் பட்டுன்னு போக வேண்டியதுதான். இந்த இவ்வளோ பெரிய ஜோதி உன் உடம்புல இருக்குதுன்றதை நீ பார்க்கணும். நீ பார்க்கணுன்னா உனக்கு ஓயாமல் பாடம் பண்ணணும். அந்த அளவுக்கு உடம்பு சூடு ஏறணும். சூடு ஏறிச்சுன்னா அந்த கோகழி பண்ணி பார்க்கும்போது உனக்கு அந்த ஜோதி தெரியும். அது ஜீவ ஜோதி. இது பழக்கத்தில் பழகணும். இதை தான் சொன்னார் கோகழியாண்ட குருமணி தாழ்வாழ்கன்னார் மாணிக்கவாசகர். இந்த ஜோதியை நீ பண்ணி பார்க்குற, ஆனால் இது நாளடைவில் போக போக அந்த ஜோதி உனக்குள்ளவே நின்றுடும். நிற்கும் போது நீ பண்ணாமையே கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் எதிரும். அப்படி நிற்கும் போது எந்த செயல் செய்யறனாலும் அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு அந்த செயல்களை செய்யணும். அது ஆத்ம ஜோதி. ஜீவ ஜோதி நீ செய்து பார்த்தது, செய்யாம பார்க்கறது ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி மேல. இப்படி 3 விதமான ஜோதி ஒரு மனிதன் வாழ்க்கையில அவன் பார்க்க வேண்டிய ஜோதி. ஆனா அதை பார்க்க முடியல. காரணம் அவனுக்கு பல விஷயங்கள், அதை நம்ம சொல்லதான் முடியும், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதம், அதனால அவங்களால முடியல. அதனால ஆனா பொதுவான விஷயம், ஞானத்துல 3 விதமான ஜோதிகளை ஒரு மனிதன் பார்க்கணும். பார்த்தால்தான் அவன் முழு மனிதன், இல்லைன்னா அவன் அரை மனிதன் தான். நான் முயற்சிகள், எனக்கு இது ஓணும் அது ஓணும்னு அங்கே நினைக்கக்கூடாது. நீ பாட்டுக்குன்னு செய்யறதை மட்டும் செய்யணும், அது தானாகவே வரும். அது உனக்குள்ளவே இருந்தே உருவாகி உனக்கே காட்சி கொடுக்குற பொருள். அதனால அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த மோட்சம் முக்தி இது அதெல்லாம். மனித பிறப்பு மற்ற பிறப்புக்கு போகாம மனித பிறப்பா பிறக்கணும்னா உன் உயிர் மேல பற்று வரணும். முதல்ல உடல் மேல பற்றுக்கணும். செத்த உடனே எந்த நாயில போவான், மனுஷன்ல போவான், மாட்டுல போவான், எதுல ஒன்னாலும் போயிடுவான். இந்த பாதையில் இருக்கிற 100 வாட்டி பிறந்தா கூட அவன் மனுஷனா தான் பிறப்பான். இதுதான் இதனுடைய சிறப்புமா. ஆத்ம சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணுல பார்த்தப்ப அது என்னன்னு நான் அது மாதிரிலாம் பேசுறது இல்லையா. ஆத்ம சகோதரம் இல்ல நம்ம வீடியோல இல்லைங்கய்யா, பொதுவா அவங்களுக்கே தெரிஞ்சதை எது என்ன சொல்லியிருப்பாங்க. நான் அப்படிலாம் பேசுறேன். நீ பேசுறது ஆத்மா தான், அப்புறம் அங்க என்ன சகோதரத்துவம். நான் பேசுறது ஆத்மா தான், ஒவ்வொரு மனிதனும் பேசுறது ஆத்மா தான், ஒவ்வொரு மனிதனோட செயலும் ஆத்மாவால் தான் நடக்குது. அங்க சகோதரத்துவம் எங்க வரும்? அதனால அவங்க சொல்றவங்க அவங்க சொல்லி போட்டோம், நமக்கு வேணும் அந்த வீணு வேலை இல்லை. எல்லாமே இப்போ ஒரு பாதையில் நீ நடந்து போறேன்னா ஒன்றுன்னா வீட்டில் சக்கரங்கட்டியா காலில் சக்கரங்கட்டியா விட்டாங்க, நேராக போயிட்டு நடந்து போகிற, கல் இடிக்குது, முள் குத்துது, எத்தனை தடைகள் வருது, இத்தனையும் கடந்து நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு பயணம் பண்ணுறல்ல. தடை வராத வாழ்வு யார் வாழ்வு? உலகத்தில் ஒருத்தன் வாழ்வும் கிடையாது. அத்தனை தடைகளையும் கடந்து அவன் அலைய வேண்டிய இலக்கு அடையிறான். அது மாதிரி ஆன்மீகத்தில் இதை தடையை நினச்சினாவே நீ முன்னேற முடியாது. இது ஒரு தடை இல்லை, நான் தேடுறது இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தாண்டி போனீங்கன்னா அந்த தடைகள் மறைஞ்சிடும், நீ போய் அடைய வேண்டிய இலக்கு அடைவேன். தடை வருதுங்க, எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறாருங்க, என் புள்ள திட்டுறாங்க, எங்கள் அம்மா திட்டுறாங்க, நான் ஒரு பெண்ணுங்க அப்படின்ற எண்ணம் உன் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னாவே அந்த தடைகள்லாம் உனக்கு தடையாகவே மாறிடுமே தவிர உன் பயணம் தொடராதுமா. அது இளமையாக இருந்தாலும் சரி முதுமையாக இருந்தாலும் சரி, அதான் நிலை. தாண்டி வரணும் நம்ம. ஆமாம், எல்லாத்தையும் நான் கடந்து போகணும். நான் தேடுற பொருள் ஒன்று, அந்த பொருளை அடையிற வரைக்கும் என்னுடைய தடைகள் என்னை தடுக்காது. அதையெல்லாம் கடந்து நான் போவேன்ற தைரியத்தோடு போகணும். அதுக்கு வைராக்கியம் அவசியம். வைராக்கியம் இல்லாத வாழ்க்கை முன்னேறாது. ஏதோ மண்ணு மாதிரி வாழக்கூடாது, வைராக்கியத்தோடு வாழணும். ஆனால் வைத்தறிச்சலோடு வாழக்கூடாது. அடுத்த வாழறான் நல்லா இருந்துட்டு போட்டுமே, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கணுமே தவிர ஐயோ நான் எப்படி இருக்கிறேன் அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வைத்தறிச்சல். யாரை பார்த்தும் வயிறு எறியக்கூடாது, யாரை பார்த்தும் சந்தோஷப்படும். அதான் மனித வாழ்வு. கோவில்ல துவங்குது, அங்கதானே உங்க அம்மா கை பிடிச்சிட்டு போய் இது சாமி, இது செலிமா சாமி, இது முன்சாமி சாமி, இது கன்சாமி சாமின்னு காட்டினாங்க. அப்பதானே உனக்கு சாமின்னு தெரியும்.
வீட்டில் இருந்தால் அம்மா தெரியும், அப்பா தெரியும், மாமா தெரியும், மச்சான் தெரியும். கோயிலுக்கு போனால் தான் சாமி தெரியும். அப்போ உனக்கு பக்தி எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா கோவிலேருந்து உருவாகுது. அதனால தான் அவை சொல்லிட்டு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காது அப்படின்ச்சு. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கணும், கோயில் சொன்னால் சோறா போடாது. ஆனால் கோயிலுக்கு போனால் தான் மனப்பக்குவம் வரும், மனுஷனாக வாழ்வேன். அதனால கோயில் அவசியம்டா. கோயில் இல்லாத ஊரில் வந்தீங்கன்னா மிருகம் மாதிரி வாழ ஆரம்பிச்சுடுவேன் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டு போயிடுச்சு அவள்.